நமஸ்காரம். சமீபத்தில் ஒரு செய்தி படித்தேன். மேற்கு வங்காளத்தில் ஒரு பெண்ணுக்கு கல்யாணம். அப்போது ஒரு சடங்கு. அது செய்வது சரியாகப்படவில்லை என்று அந்த பெண் மறுக்கிறாள். அதை பற்றி செய்தித்தாள்கள், ஊடகங்கள் எல்லாவிடத்திலும் செய்தி வந்துள்ளது. மரபை எதிர்த்து கேள்வி கேட்டாள், சாதித்திருக்கிறாள். பழைய மரபுகள் அதெல்லாத்தையும் எதிர்த்து கேட்டு அதனால் பெண்ணினத்துக்கே பெருமை சேர்த்திருக்கிறாள் என்று போட்டிருந்தனர். சரி, அது என்ன மரபு, அந்த ட்ரெடிஷனில் என்ன அப்படி தப்பு இருந்திருக்கும் அப்படிங்கிறதுக்காக வாசித்து பார்த்தேன். அவர்களுடைய கல்யாண முறையில் அரிசியை பிடியாக கையில் எடுத்து தூக்கி போடுவதாக ஒரு மரபு. அது பெற்றோரை குறித்து வீசி, அது பொரியாக இருக்கலாம், அரிசியாக இருக்கலாம், அதை வீசி நீ என்னை வளர்த்ததற்கு, ஆளாக்கியதற்கு என்னென்னெல்லாம் செய்திருப்பாயோ அந்த கடனையெல்லாம் இதோ இந்த தூவறுதலாலே திருப்பி விடுகிறேன் என்று அந்த பெண்ணு சொல்ல வேண்டும் போல் இருக்கிறது. அதை செய்ய சொன்னபோது அந்த பெண், கல்யாண பெண் கேட்டிருக்கிறாள், அது என்ன, இந்த பிடி அரிசியை தூக்கி போட்டபடியாலே பெற்றோருக்கு நாம் பட்டன கடனை தீர்க்க முடியுமா? ஒரு நாளும் என் பெற்றோருடைய கடனை தீர்க்க முடியாது. ஆகவே இந்த சடங்கை நான் செய்ய மாட்டேன் என்று கூறியிருக்கிறாள். அது வழக்கம்போல் ஊடகங்களுக்கு மிகவும் பிடித்தமான செய்தி. ஏனால் ட்ரெடிஷனை பற்றி கேட்டுவிட்டாள், நடந்து வந்த மரபு தவறுன்னு சொல்லிவிட்டாள். நியாயம், அந்த பெண்ணு கேட்டது நியாயம், அவள் நடந்து கொண்டது நியாயம். ஆனால் அதை இரண்டு கோணங்களில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டும். ஏன் அப்படி சொல்கிறேங்கிறத விளக்குகிறேன். ஒன்று, அந்த சடங்கு அதற்காகத்தான் செய்யப்படுகிறதா என்பதை முதலில் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லையே அப்படின்னு தானே இந்த வாத்தியார் சொல்லியிருப்பார்னால், கடந்த 50 ஆண்டு காலமாக பல விஷயங்கள் இப்படித்தான் நீர்த்து போய்விட்டன. எதற்காக உண்மையில் அது நடக்கிறது என்பதே தெரியாமல் கிடக்கிறோம். இது இதற்காகன்னு இப்படியே பேசி 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 அதுதான் உண்மை போல் இருக்கிறது என்றே நம்ப தொடங்கிவிட்டோம். ஆனால் அந்த வழக்கத்தில் இப்போ 50 வருஷமாக என்ன பேசி கொண்டிருக்கிறோமோ அது உண்மையாகவே இருக்காது. ஏன்னு சொல்லுகிறேன். நம்ம தமிழக கல்யாணங்களிலேயே பெண்ணினுடைய தலையில் நுகத்தடி வைத்து அதில் ஒரு தங்கத்துண்டு வைத்து அதன் மேல் தண்ணீர் சேர்ப்பது, நனைப்பது என்கிற ஒரு மரபு நடக்கிறது. அப்படின்னா வண்டியில் போட்டப்படுகிற நுகத்தடி அது சின்னதாக இருக்கும், அது தலையில் வைப்பார்கள். இது யாரை கேட்டாலும் என்ன சொல்வார்கள்? நுகத்தடியில் 2 மாடுகளை பூட்டுகிறா போலே கணவனும் மனைவியும் பூட்டப்படுகிறார்கள். இனிமே இப்படித்தான் 2 மாடை, வண்டியை 2 மாடு இழுத்துன்னு போகிறாப்புல போகணும் என்று சொல்லிடுவார்கள். இதை கேட்டால் எந்த மணப்பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ பிடிக்க போவதில்லை. இப்போ இந்த வங்காள பெண் கேட்டா போலே தான் இங்கே இருக்கிறவர்களும் கேட்பார்கள். ஆனால் உண்மையில் அந்த பையனுக்காக அந்த சடங்கு செய்யப்படுவதே இல்லை. அபாலா என்று ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு சரும வியாதி, தோல் வியாதி இருந்தது. அதனால் கல்யாணம் நடக்கவில்லை. அப்போது இந்திரனை அவள் பார்த்து,
அவனுக்கு சோமலத்தையை பிழிந்து ரசத்தை கொடுத்து என்னுடைய சர்ம வியாதியை போக்கி விடுவாய்னு கேட்டுகிறாள். அப்போ இந்திரன் தேரில் இருந்தார். இந்த பெண்ணை தன் தேர் நுகத்தடியில் வைத்து இழுத்து அவளுடைய அத்தனை வியாதியையும் போக்கிவிட்டார். அப்படியே சூரிய ஒளி பெற்று அவள் விளங்கினாள். அதே போல கல்யாணமாகிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் தேக ஆரோக்கியம் பூரணமாக இருக்க வேண்டும், மன ஆரோக்கியம் பூரணமாக இருக்கணுங்கிறதுக்காக அதே மந்திரத்தை சொல்லி இது செய்யப்படுகிறது. அதுதான் உண்மை. ஆனால் அது தெரியாமல் ரெட்டை மாட்டு வண்டி பூட்டுகிறார்கள்னு சொன்னால் யாருக்குமே கோபம் வரும். பார்த்தால் என்ன தோணும்னால், ஓ, பழமையை எதிர்த்து விட்டோம், ரெட்டை மாட்டு வண்டி பூட்டுறதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம், ஆகவே முகத்தடை வைக்கக்கூடாது என்று சொல்லலாம். அது அதற்காக செய்யப்படுவதே இல்லையே. அதுக்கு தான் சொன்னேன், பலதும் இப்போதைக்கு அது உண்மையான ஒரு காரணத்துக்காக இருக்க அது தெரியாமல் நாம் எதையோ செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் அந்த உண்மை காரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு புறமா. இன்னொரு கோணம் உள்ளது. அதாவது இதைப்போல் சடங்குகள் கடந்த ஒரு 50லேருந்து 100 ஆண்டுகளுக்குள் குறுக்கே புகுத்தப்பட்டிருக்கலாம். உண்மையில் சாஸ்திரத்தில் இது இருக்கவே இருக்காது. ஆனால் நடுவாக ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அது யாரோ அறியாதவர்கள் நுழைத்திருக்கலாம், புகுத்தி இருக்கலாம். அதை பார்த்து கேட்டு அதை தடுப்பது நியாயமானதே. இப்போ இந்த அரிசியை தூவி உன் கடனை திருப்பி விட்டேன் என்று சொல்லுவது சாஸ்திரத்திலே இருக்காது. இருக்கான்னு கேட்போம், அநேகமாக இருக்காது. ஏன்னா எனக்கு வங்காள முறைப்படி எப்படி செய்யப்பட்டதுங்கிறது தெரியாது. அதேபோல் நம் தமிழகத்தில் இங்கு செய்வதில் இல்லை. அனைத்துக்குமே வேதங்கள் தான் ஆதாரம். ஆனால் அதை வைத்துக்கொண்டு தான் செய்ய வேண்டும். அப்போ அதில் இல்லைன்னு வைத்துக்கொள்வோம். ஆனால் அது செய்யப்படுகிறதுனால் அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். அந்த சமயத்துக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இது பண்டைய மரபை எதிர்த்தல்ல, ட்ரெடிஷனை பிரேக் பண்ணுறது இல்லை. இது ட்ரெடிஷனே இல்லாதது இடைச்செருகலாக வந்திருக்கிறது. அதை பிரேக் பண்ணுவது நியாயமே. அதற்குன்னு ஊடகங்கள்லாம் நிஜமாவே சாஸ்திரம் சொன்ன ட்ரெடிஷன் பிரேக் ஆகிருக்கு, அதுதான் சரி என்று நினைக்கக்கூடாது. ஒரு நாளும் ஒரு பயனை இல்லாமல் சாஸ்திரம் சொல்லாது. அதுவும் இதைப்போல் இது நடக்கக்கூடிய விஷயமா பெற்றோருடைய கடனை தீர்ப்பது? கவைக்கே உதவாத, பிராக்டிக்கலே இல்லாத ஒரு விஷயத்தை சாஸ்திரம் சொல்லவே சொல்லாது. அதனால் இப்போ ஊடகங்கள் ட்ரெடிஷனை கேள்வி கேட்டதுனாலே 3 மில்லியன் வியூஸ் பார்த்தார்கள் அப்படின்னால் உடனே நாம்ளும் அதை பார்த்துட்டு பெண்ணை கொண்டாடட்டும், குற்றம் சொல்லவில்லை, அது நியாயம். ஆனால் சாஸ்திரத்தை குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னால் அது ஒரிஜினல் சாஸ்திரத்தில் இருக்கவே இருக்காது. சதி, உடன்கட்டை ஏறுதல், முன்னமையே சொல்லியிருக்கிறேன். உடன்கட்டை ஏற வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லவே இல்லை. அது சொன்னதாக, அந்த ட்ரெடிஷனை பிரேக் பண்ணதாக, அதிலிருந்து சமுதாயத்தை வெளிக்கொண்டு விட்டதாக எவ்வளவோ பிரச்சாரங்கள் நடந்தன. அப்படி சாஸ்திரம் சொல்லியிருந்தால் தசரதன் மரித்த பிற்பாடு கௌசல்யோ சுமித்ரையோ கைகையோ யாரும் கூட செல்லவில்லையே. அந்த காலத்திலிருந்து நம் ஆச்சாரியர்கள் பரமதித்த பிற்பாடு யாரும் கூட உடன்கட்டை ஏறவில்லையே. அன்றிலிருந்து இன்று வரை இது பண்ணவில்லை. அவர்களுக்கெல்லாம் சாஸ்திரம் தெரியாதா? அதனால் சாஸ்திரத்தில் அது இல்லவே இல்லை. அது என்ன சொல்லியிருக்கிறது? அப்படி யாரேனும் உடன்கட்டை ஏறினால் அவர்கள் சொர்க்கத்துக்கு செல்வார்கள் என்பதுதான் சொல்லப்பட்டுள்ளது. யாரையும் உடன்கட்டை ஏறுன்னு சொல்லவே இல்லையே. அது சொன்னதாக நாம அசியூம் பண்ணிக்கொண்டு அதிலிருந்து சமுதாயத்தை விடுவித்து கொண்டோம் அப்படின்னும் சொல்லி கொண்டிருந்தால் அப்போ சாஸ்திரத்தின் பேரில் தப்பு அபிப்பிராயம் ஏற்படும். அங்கு அது சொல்லப்படவே இல்லையே. பின்ன எங்கிருந்து வந்ததென்னால் யாரோ இடைப்பட்டவர்கள் செய்திருக்கிறார்கள்.
அதை தாராளமாக நிறுத்துவோம். நிறுத்தும் போதே என்ன சொல்லிக்கணும்? நம்ம பண்டைய சாஸ்திரங்கள் இப்படி இல்லை, இது இடைச்செருகல், ஆகவே நிறுத்துகிறோம்னு சொல்லியிருந்தால் யாரும் குழம்ப மாட்டோம். ஆனால் சாஸ்திர சம்பிரதாயங்களை உடைத்தெறிந்து விட்டோம்னு சொல்ல போனால் பொதுமக்கள் குழம்பி விடுவார்கள். இதுதான் வேண்டாம் என்று சொல்லுவதற்காக வந்தேன். அதனால் இந்த நிகழ்ச்சியை 2 கோணங்களிலே பார்த்து நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆனால் இடைப்பட்டு வந்ததை தடுத்தது, எங்கள் அப்பா அம்மாவுடைய கடனை திருப்ப மாட்டேன்னு சொன்னது உண்மையிலேயே நியாயமானது. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.